என்ன தயங்கிட்டு இருக்க? என்ன அஞ்சனா அம்மா கிட்ட பிரீத்திய பத்தி நான் சொன்னேனா இல்லையாங்கறத பத்தி நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, அத தெரிஞ்சுக்கலனா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. சரி, வந்ததும் வராததுமா கேட்க கூடாதுன்னு தான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். சொல்லுங்க, என்னாச்சு? என்ன ஆகும்? நான் சொன்னாதானே ஏதாவது ஆகிறதுக்கு. நான் தான் சொல்லவே இல்லையே. ஏங்க? இல்லம்மா, சில விஷயங்களை அவசரப்பட்டு சொல்ல வேண்டான்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம மகாலய அமாவாசை அன்னைக்கு அஞ்சனா அம்மா சிறப்பு பரிகாரம் பண்ண போறாங்க. அப்படி அவங்க பண்ணுனா விக்ரம் கட்டிக்க போற பொண்ணு யாருன்னு அந்த அம்மனே காட்டி கொடுத்துருவா. அதுக்குள்ள நாம எதுக்கு தேவையில்லாம பிரீத்திய பத்தி சொல்லி குழப்பணும்? அதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். அந்த அம்மன் பொண்ணு யாருங்கிறத அஞ்சனாமாவுக்கு காட்டட்டும். அப்புறம் அஞ்சனாமாவே முடிவெடுக்கட்டும். நாம நம்ம வேலைய பாப்போம். சரிங்க. அம்மா வீரமாத்தி தாயே, இன்னைக்கு நடக்க போற பரிகாரத்தை எப்படியாவது நிறைவேத்தி விக்ரம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண என் கண்ணுல காட்ட நீதாம்மா அருள் புரியணும். பெரியம்மா இப்போதைக்கு எழுந்துச்சு வர மாதிரி தெரியல. அம்மா கிட்ட போய் சொல்லிடுவோம். அம்மா, அஞ்சனா அம்மா பூஜை ரூம்ல தான் இருக்காங்க. சரி, நீ டேப்லெட் எடுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா. சரிம்மா. ம். யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. யாரு? நீயா? நான் தான். டேய், வேஷ்டி சட்டையில சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ் பிரீத்தி. நேத்து நைட்டு ஹரிஷ் எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன விஷயமா? அம்மா அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னும் 2 மாசத்துல பாட்டி மனசு மாத்தி விக்ரம மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னான். ஓ, மாப்பிள்ளை பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எப்படியும் ஃபாரின் மாப்பிள்ளை, என்ன மாதிரி லோக்கலா என்ன? பிரீத்தி, நான் சும்மா விளையாடிதான் சொன்னேன் பிரீத்தி. இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத விக்ரம். நீ இல்லாத வாழ்க்கைய என் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நீ இல்லைன்னா நான் செத்துற வேண்டாம். நீ இல்லாம நான் மட்டும் இருந்துருவேனா? நீ தாண்டி எனக்கு எல்லாமே. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப என்ன, 2 மாசத்துக்குள்ள பாட்டுக்கிட்ட சம்மதம் வாங்கணும், அவ்வளவுதானே? இந்த கோவில் பரிகாரம் எல்லாம் முடியட்டும். நானே நம்ம லவ் மேட்டர் பத்தி பாட்டுக்கிட்ட சொல்றேன். வேண்டாம் விக்ரம், பாட்டிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அப்ப சொல்ல வேணாமா? சொல்ல. சரி சொல்றேன். வேணாம் வேணாம். இப்போ உனக்கு எதுக்கு கவலை? நம்ம டாஸ் போட்டு பாத்துக்கலாம்.
ஹெட் விழுந்தா சொல்ல மாட்டேன், டெய்ல் விழுந்தா சொல்லுவேன். ஓகேவா? கடவுளே, டெய்ல் தான் விழணும், டெய்ல் தான் விழணும், டெய்ல் தான் விழணும், டெய்ல் தான் விழணும். போதுமா? பாட்டிக்கிட்ட பரிகாரம் முடிஞ்சதும் நானே லவ் பத்தி சொல்றேன். ஆ, அண்ணி, கோயிலுக்கு போற டைம்ல கிச்சன்ல என்ன வேலை? உங்க அண்ணன் தான் காஃபி கேட்டாரு, அதான் போட்டுட்டு இருக்கேன். என்ன அதிசயமா இருக்கு, நீ கிச்சன் பக்கமே வரமாட்ட, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? இல்ல, அம்மாக்கு வர வர உடம்பு வீக் ஆயிட்டே இருக்கு. சுகர், பிரஷர்னு அது இதுன்னு வேற இருக்கு. இப்ப போய் பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்து பரிகாரம் பண்ணா அவங்க உடம்பு தாங்காது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? அத்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பிடிவாதமா தான் இருப்பாங்க. உனக்கு தெரியாதா? தெரியும். ஆனா அதுக்குன்னு அவங்கள அப்படியே விட்டுறதா? அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதான் அவங்கள ஒரு டம்ளர் பாலாச்சும் குடிக்க வைக்கணும். அத்தை அவங்க உடம்ப பத்தி என்னைக்கும் கவலைப்படவே மாட்டாங்க. நாம தான் அவங்கள பாத்துக்கணும். அதான் அண்ணி, நீங்க மனசு வச்சா முடியும். அம்மா நீங்க சொன்னா தட்டவே மாட்டாங்க. சரி சந்திரிகா. கல்பனாமா, கிருப்பாமா ரொம்ப தலைவலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வழக்கமா அவங்களுக்கு ஒரு சுக்காப்பி போட்டு கொடுப்பீங்களாமே, அதை குடிச்சா அவங்க தலைவலி சரியாயிடுமா? அதை கொஞ்சம் போட்டு கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் இந்த பாலை ஆத்தி அத்தைக்கு கொடுத்துட்டு வந்து போட்டு தரேன். என்கிட்ட கொடுங்க, நான் ஆத்துறேன். நீங்க அதுக்குள்ள சுக்காப்பி போட்டுருங்க. சரிம்மா. நான் சுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு அத்தைக்கு பாலை கொண்டு போய் கொடுத்துறேன். அது வரைக்கும் சூடு போக ஆத்திடுமா. பாத்தீங்களா நீ, நான் பெத்த பொண்ணு என்கிட்ட கூட கேக்கல, உங்ககிட்ட கேட்டு அனுப்பியிருக்கா. எல்லாரையும் உங்க பக்கம் இழுத்து வச்சிருக்கீங்களே அண்ணி. பண்டிதர் வந்திருக்காருமா. வணக்கம்மா. வாங்க. அம்மா, பரிகாரம் பண்றதுக்கு எல்லாம் தயாரா இருக்கு. சரி. நாம போலாமா? சரி, எல்லாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்காங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டாம், நாம புறப்படலாமே. அம்மா, ஆமாம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பரிகார பூஜைய பண்ணி ஆகணும். அவங்க அப்புறமா வரட்டுமே. போலாமே. போலாமா. அத்தை, என்னம்மா பரிகார பூஜை பண்ண கோயிலுக்கு போறீங்க? விரதம்னு சொல்லி எப்படியும் எதுவும் சாப்பிடாம தான் இருப்பீங்க. அப்படி இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆவறது அத்தை? அதனால இந்த பாலையாவது குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க. இல்லம்மா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இத குடிக்காம போனா கண்டிப்பா உங்க உடம்பு தாங்காது அத்தை. உங்களுக்கும் வயசாகுது இல்ல, இந்த பாலையாவது குடிங்க அத்தை. பாட்டி இருக்காங்க.
அம்மா, அண்ணி சொல்றது சரிதானே? நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணும்ல. இந்த பாலை சாப்பிடுறதுனால என்ன ஆயிட போகுது? அத்தை சாப்பிடுங்க அத்தை. பாட்டி அதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, குடிங்க பாட்டி. சரி குடுமா. பண்டிதரே, இவங்க எல்லாரும் என் மேல இருக்கிற அக்கறையில சொல்றாங்க. நான் பால் சாப்பிடலாமா? ஏன்னா இதுவரைக்கும் நடந்த எல்லா பூஜையிலையும் பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் பூஜை பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் ஏதோ புதுசா சொல்றாங்க. நான் பால் சாப்பிடலாமா வேணாமா? இல்லம்மா, நீங்க இவ்வளவு நாளா வழக்கம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் பரிகாரத்தை பண்ணிருக்கீங்க. இப்ப எதுக்காக வழக்கத்தை மாத்தணும்? வேண்டாமே. அப்படியா? நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும். வேண்டாம். என்ன பண்டிதரே, அம்மா உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்களா பாத்துப்பீங்க? சும்மா பரிகாரம் விரதம்னு சொல்லி அவங்கள படுக்க வச்சிடாதீங்க. இல்லம்மா, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன நல்லதுக்கு சொல்றீங்க? சந்திரிகா, அவர் நம்ம குடும்ப நல்லதுக்கும் நம்ம நல்லதுக்கும் தான் சொல்றாரு. பரிகார பூஜை பண்ணும்போது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. வெறும் வயித்தோட பூஜை பண்ணா அதனோட பலனே வேற. எதுவும் வேண்டாம். அம்மா, நாம போலாம். சரி. பாத்தமா அம்மா, என்னம்மா இது? பாத்து போக கூடாதா? எனக்கு ஏதோ தடங்களா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். இல்லம்மா, கிளம்பும் போது தடுக்குதுன்னா தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போகணும்ல. அதானே வழக்கம். அதுக்குதாம்மா சொல்றேன். நாகு, தண்ணி எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம். என்ன பண்டிதரே, அம்மாக்கு தண்ணியாவது கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். குடு நாகு. போதும். போலாம். போலாம்மா. வாங்க. பிரீத்தி, ஒரு முக்கியமான விஷயம். என் ஹேண்ட்பேக் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வா. ம், சரிங்க.
நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் கதவை திறங்க. கோயிலுக்கு போகணும். கதவை திறங்கல. நீ என்னதான் தட்டினாலும் நான் திறக்க போறதில்ல. கத்தி கத்தி நீ சாக தான் போற. ஹலோ, யாராவது இருக்கீங்களா இல்லையா? அவ பாட்டுக்கு தட்டிட்டே இருக்கட்டும். நமக்கு என்ன வந்துச்சு? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். மாட்டிக்கிட்டேன். என்னம்மா மாத்திரை கொடுத்த எஃபெக்ட் ஒன்னையும் காணும். பாட்டி பரிகாரம் பண்ண கோயில் வரைக்கும் வந்துருச்சு. வெயிட் பண்ணுடி, அவசரப்பட்டா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா தான் ரியாக்ஷன் தெரியும். வாங்க. பாட்டி குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா பாட்டி? வேண்டாம்மா, லேசா தலை சுத்துது. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், உங்க வயசுக்கு இந்த பூஜை பரிகாரம்லாம் தேவையான. நான் சொன்னா யார் கேக்குறாங்க? சந்திரிகா, எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் பேசாம இரு. அத்தை, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். இல்லம்மா, வேண்டாம். அம்மா, உங்களால முடியலன்னா ஆஹா, முடியும் பண்டிதரே. உடம்பு பலத்தை விட மனோபலந்தா காரியத்தை முடிக்க வைக்கும். என்னால முடியும். வாங்க. பிரீத்தி எங்க காணோம்? யாரோ வேணும்னே அடிச்ச மாதிரி இருக்கே. கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? நான் உள்ளதான் இருக்கேன். கதவை திறந்து விடுங்க. இது மயக்க மாத்திரையாச்சே. இது எப்படி இங்க வந்துச்சு? கிளம்பும் போது தடுக்குதுன்னா தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போனோம்ல, அதானே வழக்கம். நாகு, அம்மா, தண்ணி எடுத்துட்டு வா. ஆ அஞ்சனா அம்மாவை பூஜை பண்ணி விடாம தடுக்க ஏதோ சதி நடக்குது. நான் அம்மா கூட இருந்தா தடுத்துருவேன் நினைச்சுதான் என்ன பூட்டி வச்சுட்டாங்க. நான் உடனே இங்க இருந்து போய் ஆகணும்.